Hello guys, welcome back to Nadigal channel. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் ரிலேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த ரிலேஷன்ஸ் கான்செப்ட்கே நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, அதாவது என்னன்னு தெரியலன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு. நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆட்டோமேட்டிக் ரிலேஷன்ஸ்னால் அவன் என்னென்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு பண்ணணும்ல. அதனால் நான் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எங்கள் ஃப்ரண்ட் பிளேனில் போடலாம். ஃப்ரண்ட் பிளேனில் லைன் ஃபஸ்ட்டு நான் இப்படி இழுத்தேன்னு வைங்களேன், அது ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் ஒரு லைன் காட்டுதில்ல, அது ஹரிசாண்டல் ரிலேஷன், அதாவது ஒரு ஹரிசாண்டலாக இருக்கும். அதே மாதிரி இப்படி போனோம்னா வெர்டிக்கல் ரிலேஷன் ஆகிடுது. நான் இப்போ ஹரிசாண்டலில் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இது ஹரிசாண்டல் ரிலேஷன் வந்துடும். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் மேலே கீழே மட்டும் தான் நவுத்த முடியும். நீங்கள் இந்த லைனை திருப்ப முடியாது. வெர்டிக்கல் ஆக்கணும்னா முடியாது. அது சின்னதாக பெருசாக மட்டும்தான் அந்த லைனை ஆக்க முடியாது. ஹரிசாண்டலில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஆட்டோமேட்டிக் ரிலேஷன். நீங்கள் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஆட் ரிலேஷனில் போய் ஹரிசாண்டல் கொடுக்க தேவையில்லை. அது போடும்போதே ஹரிசாண்டலாக போட்டுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிராஸ் ஓவர் லைன் போடலாம். இங்கேருந்து இங்கே இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்க்க போகிறது பெர்பெண்டிகுலர். உங்களுக்கு ஒரு சும்மா எல்லோ கலர் டாட் லைன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபுல் பிரைட்னஸில் ஸ்க்ரீனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியும் தெரியலனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாருங்கள், எல்லோ கலரில் டாட் லைன் 4 பக்கமும் போகும். அதெல்லாம் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இப்போ அந்த சின்ன எல்லோ கலர் பாக்ஸில் ஒரு டீயை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பெர்பெண்டிகுலர்னு அதை சொல்லுது. இப்போ பார்த்தோம்னா இது பெர்பெண்டிகுலர். எங்கே ஏதோ காமிக்கிட்டு பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர் ரிலேஷன் இந்த 2 லைனுக்கும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் நவுத்துறேன்னா பெர்பெண்டிகுலர் ரிலேஷனில் மட்டும்தான் இருக்கும், அதை விட்டு நவுறாது. இது இன்னொரு ஆட்டோமேட்டிக்கு. அடுத்த ஆட்டோமேட்டிக் என்னன்னு பார்த்தோம்னா கொலினியர். அதாவது நான் இந்த லைன்லேருந்தே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொலினியர், அதாவது 2 லைனு நடுவில் கேப் மாதிரி தெரியுதுல இந்த எல்லோ கலர் பாக்ஸில், இதான் கொலினியர். அதாவது இந்த லைனும் ப்ரீவியஸ் லைனோட டேரக்ஷன் ஒரே டேரக்ஷன் இருக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி. அப்போ நம்ம 2 லைன் போட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு கொலினியராக மாற்றணும். இந்த தடவை போடும்போது அதை கொலினியர் ஆக்கணும். அதனால தான் அது பேர் ஆட்டோமேட்டிக் ரிலேஷன் சொல்கிறாங்க. கொலினியரும் போட்டாச்சு. பாக்கி என்ன, நம்ம பெர்பெண்டிகுலர் பார்த்தாச்சோட பங்காளி பேரலல் பார்க்கணும்ல. பேரலல் போகிறதுக்கு நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு லைனை செலக்ட் பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லுதா, இது இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்படியே கீழே எடுத்துன்னு விட்டனா பேரலல், அதாவது அந்த எல்லோ கலர் பாக்ஸ்க்குள்ளே 2 கோடு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேரலல் ரிலேஷன். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், பெர்பெண்டிகுலர், கொலினியர், பேரலல், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் இந்த ஆட்டோமேட்டிக் ரிலேஷனாக உங்களுக்கு தெரியும் பார்த்தோம்னா, நம்ம போடும்போது இதெல்லாம் போட்டுருவோம். இப்போ அதுக்கப்புறம் நான் இந்த லைனை இப்படி திருப்பணும்னு சொல்லிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா 2 லைன் தான் போகும். அதுக்கப்புறம் என்னடா இதை நான் ஒன்று தான் இழுக்கிறேன், இன்னொன்று கூட சேர்ந்து வருதுன்னு நீங்கள் அதை திட்டப்படாது. ஏன்னா அது பேரலல் ரிலேஷனில் இருக்குது. உங்களுக்கு அந்த ரிலேஷன் வேணான்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ரிலேஷன் போயிடும். இப்போ நீங்கள் அந்த ஊனத்தை மட்டும் திருப்பிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் லைனுக்குள்ள ஆட்டோமேட்டிக் ரிலேஷன். அடுத்தது சர்க்கிளுக்கு என்ன நம்ம பார்க்கலாம். நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளில் பார்த்தோம்னா டேஞ்சன்ட் வரும். சர்க்கிளில் அதில் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ லைனு செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள்லேருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணனா உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக மட்டும்தான் இந்த லைனே வரும். சர்க்கிளோட ஒட்டியே இருக்குல்ல, டேஞ்சண்ட்டாகவே இருக்குது. அதாவது ஒரு பாயிண்ட்டு சர்க்கிளை ஒட்டியே இருக்கும், அந்த லைனோட பாயிண்ட்டு, அதான் டேஞ்சன்ட்டு. இங்கே டேஞ்சன்ட் லைன் போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு டேஞ்சன்ட் வேணாம், நான் இங்கேருந்து அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போடணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக மட்டும்தான் வருது. பட் இப்போ நீங்கள் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த பேக் டு சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஹைலைட் ஆகுது. ஹைலைட் ஆனப்புறம் நீங்கள் எழுத்திங்கன்னா உங்களுக்கு கோஇன்சிடென்ட் மட்டும்தான் வரும். கோஇன்சிடென்ட்னா என்ன, அந்த பாயிண்ட்டு அந்த இன்னொரு சர்க்கிளை தொட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இதுதான் கோஇன்சிடென்ட். இங்கே பார்த்தோம்னா டேஞ்சன்ட் கோஇன்சிடென்ட் 2 ரிலேஷன் இருக்குது. இங்கே கோஇன்சிடென்ட் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்ம சர்க்கிளில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆட்டோமேட்டிக் ரிலேஷன். அதாவது
ஸ்கெட்சில் பார்த்தோம்னா ஒரு 4-5 பார்த்தோம், சர்க்கிளில் ஒரு 2 பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கீழே வந்து இந்த அண்டர் டிஃபைன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அண்டர் டிஃபைன்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபுல்லி டிஃபைன்ட் இருக்குது, ஓவர் டிஃபைன்ட் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஐங்கூர் வந்து அடிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், பாய்.